பாஜக தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விஜய் வந்து அங்கே போனால் அவர் வந்து கொல்ல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொலை நடந்திருக்கு, இவர் போனால் இவரையும் கொலை செய்ய வாய்ப்பு இருக்குது. இல்லாத பொல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது. கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார். அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோ பேசிக்கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களுக்கு இங்கே என்ன ஆபத்து ஏற்பட இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மக்கள் செல்வாக்கோடு இயங்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிற சூழலில் அவருடைய உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய அளவுக்கு என்ன சூழல் இங்கே நிலவுகிறது அண்ணாமலை தான் விளக்க வேண்டும். என்ன கோரிக்கை வைக்கிறார்? அது இந்த நெரிசல் சாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு அனுபவம், ஒரு படிப்பினை. ஆகவே அப்படி அவர் கோரிக்கை வைப்பதில் ஒன்றும் தவறில்லை. இந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க, அமர்வு நீதிமன்றம் அதாவது சென்னையில் மதுரையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கிறப்ப அவங்க எப்படி விசாரிச்சாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. மதுரை உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் டிவிஷன் பெஞ்சில் விசாரணை நடக்கும்போது சிங்கிள் ஸ்டேஜ் எப்படி சென்னையில் விசாரிக்கலாம், கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மதுரைக்கு சார்ந்தது, அதனால அப்படி கேட்டிருக்காங்க. அண்மை காலமாக இதுபோல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி விசாரிக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நீதித்துறையில் இது போன்ற நடவடிக்கைகள் எந்த பின்னணியில் நடக்கின்றன, சட்டப்பூர்வமாகத்தான் இவை நிகழ்கின்றனவா என்று தெரியவில்லை. இந்த கேள்விக்கு உரிய நீதிபதிகள் தான் விளக்கம் தர வேண்டும். அவர்கள் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் எந்த சட்ட பின்னணியில் அதை செய்தார்கள் என்பதை அவர்கள் தான் விளக்க வேண்டும்.